Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவக்காய் கிரேவி. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க friends. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு 2 ஸ்பூன் கடலை எடுத்துர்க்கேன். இது வறுக்காத பச்சை கடலை தான். 2 பீஸ் 3 பீஸ் தேங்காய் எடுத்துர்க்கேன். அது பொடிசா கட் பண்ணிக்கங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 1/4 ஸ்பூன் கசகசா எல்லாம் வறுத்து இது ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கணும். அரைக்கும்போது ஒரு சின்ன சைஸ் இஞ்சி 2-3 பூண்டு போட்டுக்கங்க. போட்டு அரைச்சிக்கங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை போட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கோவக்காய் போட்டுக்கிறேன். கோவக்காய் போட்டு நல்லா வதங்கணும். கோவக்காயில் உள்ள தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வதங்கணும். கோவக்காய் நல்லா வதங்கிருச்சு. வேறு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2-3 கிராம்பு, 4-5 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். 2-3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்குது, வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மறந்துடாமல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஆயிலே தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. சேர்க்காமல் அதிலேயே வதக்கி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதிலே நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஜாரில் உள்ள தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க கோவக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா சுண்டணும். நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்டணும் கிரேவி. இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கிறேன். தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.